அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஆன்மீக பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் அதாவது செப்டம்பர் மாதம் 21ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சூரிய கிரகணம் நிகழ்கிறதுங்க. இந்த கிரகணம் இந்த வருடத்தினுடைய கடைசி மற்றும் இறுதி இரண்டாவது கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். 7 ஜென்ம பாவம் தீர சூரிய கிரகணத்தன்று நாம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த சூரிய கிரகணத்தினுடைய மகிமைகள் என்ன, சிறப்புகள் என்ன, இந்த நேரத்தில் நாம் என்ன மாதிரியான விஷயங்களை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரியான பல தகவலோடு இந்த கிரகணம் எங்கே தெரியும், எப்போது தெரியும், இதனுடைய நேரம் என்ன அப்படிங்கிறத பற்றியும் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செப்டம்பர் மாதத்தின் தொடக்கத்தில் சந்திர கிரகணம் நடந்துச்சுங்க. அப்போது நிலா இரத்த நிலவு போல காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மாதமே மற்றொரு கிரகணமும் நிகழ இருக்கிறது. அது எப்போது, இந்தியாவில் தெரியுமா அப்படின்ற முழு விவரத்தை இப்போ நாம் பார்க்கலாம். அதாவது பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் சந்திரன் கடந்து செல்லும் போது சூரிய ஒளியை முழுமையாகவோ அல்லது பாதியாகவோ மறைக்கும் போது சூரிய கிரகணம் நிகழுது. இதனால் வானத்தில் சூரியனின் பிறை வடிவ நிழல் தோன்றுங்க. சந்திர கிரகணங்களை போல் இல்லாமல் சூரிய கிரகணங்கள் பூமியில் குறிப்பிட்ட இடங்களில் இருந்து மட்டும்தான் பார்க்க முடியும். 2025 ஆண்டின் செப்டம்பர் மாதமே ஒரு வான திருவிழா மாதமாகவே இருந்துச்சு. கடந்த செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி பௌர்ணமியில் சந்திர கிரகணம் நிகழ்ந்தது. தற்போது வரக்கூடிய அமாவாசை தினத்தில் சூரிய கிரகணம் நிகழ இருக்கிறது. சந்திர கிரகணத்தன்று வானத்தில் நிலவு வித்தியாசமாக தோற்றமளித்தது போன்றே சூரிய கிரகணத்தன்று சூரியன் வழக்கத்தை விட வித்தியாசமாகவே தோற்றமளிக்கும். 2025 ஆண்டில் மொத்தம் 4 கிரகணங்கள் அப்படின்னு விஞ்ஞானிகள் அறிவித்திருந்த நிலையில் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3 கிரகணங்கள் நிகழ்ந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் கடைசி சூரிய கிரகணம் தான் தற்போது நிகழ இருக்கிறது. இந்த வருடத்தினுடைய 2வது மற்றும் கடைசி சூரிய கிரகணம் அமாவாசை நாளில், அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை நடைபெறுது. இந்த நாள் சர்வ பித்ரு அமாவாசையும் நிகழும். இத்துடன் மறுநாள் நவராத்திரி பண்டிகையும் தொடங்குது. இந்திய நேரப்படி பார்த்தோம் அப்படின்னா செப்டம்பர் 21ஆம் தேதி சூரிய கிரகணம் இரவு சுமார் 11 மணிக்கு தொடங்கி அதிகாலை 3:23 மணி வரைக்கும் நீடிக்குது. இது இரவில் ஏற்படுறதுனால இந்தியாவில் இது தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. இந்த சூரிய கிரகணம் தெற்கு பசிபிக் பெருங்கடல், நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, இந்திய பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், தென் பெருங்கடல், பாலிசீனியா, மெலசேனியா, நோர்போக் தீவு கிரைசாட், வெலிங்டன் மற்றும் நியூசிலாந்து போன்ற நாடுகளில் தெரியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகணம் அப்படிங்கிறது இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால இதனுடைய சூதக காலம் செல்லுபடி ஆகாது அப்படின்னாலும் கூட இந்த கிரகணம் அப்படிங்கிறது மகாலயபட்ச நேரத்தில் வருகிறது. அப்படிங்கிறதுனால நாம் இந்த கிரகணத்தில் முக்கியமாக கடைபிடிக்கக்கூடிய விஷயங்களும் இருக்கிறது, செய்யக்கூடாத விஷயங்களும் இருக்கிறதுங்க. இந்த ஆண்டினுடைய 2வது கிரகணமாக வரக்கூடிய இந்த சூரிய கிரகணம் பார்த்தீங்க அப்படின்னா மகாலயபட்ச அமாவாசை செப்டம்பர் 1ஆம் தேதி நிகழ இருக்கிறது. அமாவாசை முடிந்த பிறகு கிரகணம் ஆரம்பிக்கக்கூடிய பட்சத்தில் அடுத்தடுத்து நிகழக்கூடிய இந்த செயல்கள் மிகவும் பார்த்தீங்கன்னா கவனிக்கத்தக்க வகையில் இருக்கிறதுங்க. அதே சமயம் சில செயல்களை செய்கிறது நாம் கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கும். என்ன மாதிரியான விஷயங்களை நாம் செய்யணும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆண்டினுடைய முதல் சூரிய கிரகணம் பார்த்தீங்கன்னா கடந்த மார்ச் மாதம் 29ஆம் தேதி அன்று நிகழ்ந்தது. அதே நாளில், அதாவது மார்ச் 29ஆம் தேதி அன்று சனி பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சடைந்தார். இதன் காரணமாக இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததா அமைஞ்சிருந்தது. இருந்தாலும் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியல. தற்போது இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் நாளை மறுநாள் நிகழவிருக்கிறதுங்க. இந்த ஆண்டினுடைய 2வது சூரிய கிரகணம் நாளை மறுநாள், அதாவது செப்டம்பர் 21ஆம் தேதி அன்று நிகழப்போகிறது. இந்த சூரிய கிரகணம் இரவு 11 மணிக்கு தொடங்கி மறுநாள் அதிகாலை 3:24 மணி வரைக்கும் நீடிக்கும். இரவில் சூரிய கிரகணம் ஏற்படுறதுனால இந்தியாவில் தென்படாது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆண்டினுடைய 2வது
சூரிய கிரகணம். அமெரிக்கா, சமோவா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பீஜி மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல் போன்ற பகுதிகளில் மட்டும்தான் தென்படுது. கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் மறைக்கும் அப்படின்னும் இருள் அப்படின்னும் கூறப்படுது. அதாவது கிரகண நேரத்தில் இருள் சூழ்ந்து காணப்படும். சூரிய கிரகணத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மறைந்து காணப்படுறதுனால இது சூரிய கிரகணம் அப்படின்னு அழைக்கப்படுது. கோள்கள் சுற்றி வரும்போது சூரியனின் ஒளி பூமியின் மீது படாதவாறு நடுவில் நிலா வந்து மறைத்து கொள்ளும். இதனால சூரிய கதிர்கள் பூமியின் மீது சில மணி நேரங்கள் படாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த கிரகணம் வந்து ஏற்படுகிறது. கிரகணத்தின் போது செய்யக்கூடிய சில விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, தர்பை அப்படி இல்லைன்னா துளசி இலைகளை உணவு மற்றும் தண்ணீரில் போடணுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா கிரகணத்தினுடைய எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமலே இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை நாம் உட்கொள்ளலாம். கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவீங்க. வீட்டின் பூஜ்ய அறை கதவை வந்து மூடி வைக்கணும். அப்போது கோவில்களின் கதவுகளும் வந்து மூடப்பட்டிருக்கும். கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும். அதனால் இந்த நேரத்தில் எந்த சுபகாரியங்களும் நாம் செய்யக்கூடாது. கிரகணத்தின் போது பயணங்கள் செய்கிறதையும் நாம் தவிர்க்க வேண்டுங்க. சூரிய கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ காய்கறிகளை நறுக்கிறதோ அப்படி இல்லைன்னா காய்கறிகளை உரிக்கிறதோ போன்ற வேலையை செய்யவோ அல்லது உணவுகளை உட்கொள்ளவோ கூடாது. குறிப்பாக சொல்லணும்னா கர்ப்பிணிகள் இந்த நேரத்தில் வந்து கத்தி, கத்தரிக்கோள் அப்படி இல்லைன்னா கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. அவற்றை கையிலையும் எடுக்கக்கூடாது. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோக்குறது, தையல் வேலை பார்க்குறது போன்றவையும் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தவிர்க்கும் போது நமக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படும். கிரகண தோஷத்தில் இருந்தும் நாம் முழுமையாக வெளிவரலாம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் நாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அதாவது வந்து பூஜை அறையில் உட்காந்து தான் இறை வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. நாம் வந்து நம்மளுடைய மனதுக்குள்ளாகவே வந்து எந்த கடவுள் உங்கள் பேர் தெரியுமோ இல்லை மந்திரங்கள் தெரியுமோ அதை மனதிற்குள்ளாகவே உச்சரிக்கலாம். இல்லை ஒரு தியானம் மண்டபத்தில் சென்று தியானிக்கவும் நாம் செய்யலாம். தியானம் செய்கிறது, மௌனம் விரதம் இருக்கிறது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கிரகண நேரத்தில் அப்படின்னு சொல்லலாம். அப்படி செய்யக்கூடிய பட்சத்தில் நமக்கு வந்து நிறைய பலன்கள் வந்து கிடைக்கும். எதிர்மறையான தாக்கங்கள் வந்து கம்மியாகி நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்க வந்து வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்க பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கிரகண நேரம் அப்படிங்கிறது வந்து அதிலும் சூரிய கிரகணம் அப்படிங்கிறது வந்து சற்று வீரியமிக்கதாக இருக்கிறது. இந்த கிரகணம் அப்படிங்கிறது வந்து மகாலயபட்ச அமாவாசையோடு இணைந்து வர்றதுனால இந்த கிரகணத்தை வந்து நாம் கொஞ்சம் சிறப்புக்குரியதாகவே பார்க்குறோம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது இந்த கிரகண நேரம் அப்படிங்கிறது வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறதுங்க. அதாவது கிரகண நேரத்தில் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம் கிரகண நேரத்தில் நாம் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம். கிரகண நேரம் வருது அப்படின்னா சுபகாரியங்களை வந்து நாம் தவிர்க்கணுங்க. வீடு குருத்தனம் போகிறது, புதுமனை புகுவிழா வந்து செய்யறது, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து தவிர்க்கணும். சுபகாரிய நிகழ்வுகள், வளைகாப்பு, திருமணம் போன்ற சுபகாரிய நிகழ்வுகளை வந்து நாம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னும் சொல்லலாம். அதிலும் பார்த்திங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம், மகாலய அமாவாசை இரண்டுமே வந்து இந்து சமயத்தில் மிக முக்கியமான நாட்களாக பார்க்கப்படுது. அதனால் சூரிய கிரகணம் அன்னைக்கு மகாலய அமாவாசையும் இணைந்து வர்றதுனால எப்படி தர்ப்பணம் கொடுத்து முன்னோர்களுக்கு வழிபாட்டினை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் நாம் தெரிந்து அதுலேயும் நாம் முழு கவனத்தை வந்து செலுத்த வேண்டியது அப்படிங்கிறது முக்கியமான ஒன்று அப்படின்னும் சொல்லலாம். அதே சமயம் வந்து இந்த கிரகண நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா நாம் இறை வழிபாட்டை வந்து முற்றிலுமாக தவிர்ப்பது அப்படிங்கிறது சால சிறந்ததுங்க. ஏன்னா அடுத்த நாள் பார்த்திங்க அப்படின்னா வந்து நவராத்திரி வந்து ஆரம்பிக்கிறது. முன்னாடி நாள் வந்து மகாலய அமாவாசை வருது, அதற்கு இடைப்பட்ட நாளில் சூரிய கிரகணம் வருகிறது, அதற்கு அடுத்த நாளே பார்த்திங்க அப்படின்னா நவராத்திரி வந்து தொடக்கமாகிறது. இவ்வாறாக தொடர்ந்து வரக்கூடிய இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறதுனால நாம் கொஞ்சம் வந்து கவனத்தோடு வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டியது முக்கியம். முதல்ல நாம் செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது முன்னோர்களுக்கான வழிபாட்டை நாம் தவறாமல் கடைபிடிக்கணும்.
அதை அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிரகண நேரத்தில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள், செய்யக்கூடாத விஷயங்களையும் நாம் கடைபிடிக்க வேண்டியது அவசியம். அதை அடுத்து பார்த்தோம் அப்படின்னா நவராத்திரியினுடைய ஆரம்பம் அப்படின்னு வர்றதுனால அந்த விஷயங்கள்லையும் நாம் கொஞ்சம் சிறப்பு கவனத்தை செலுத்தணும். அப்படிங்கிறதுனால இந்த நாள் அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய நாளாக இருக்கிறது. அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிற ஒரு ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவினை நாம் நிறைவு செய்து கொள்ளலாம்.